அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை உழைப்பின் பலன். ஒரு பணக்கார தந்தை இருந்தாராம். அவரோட மகன் சுயமாக பணம் சம்பாதிக்கிற வயசு வந்தும் சம்பாதிக்காம அவருக்கான முயற்சி எதுவுமே செய்யாமல் ஊதாரித்தனமாக ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பானா. அந்த மகனை நினச்சி அந்த பணக்காரர் ரொம்ப கவலைப்படுவாராம். ஒரு நாள் அந்த தந்தை இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் சரியாக வராது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாராம். தன்னோட மகன்கிட்ட போய், இனிமே நீ தினமும் 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்து தந்தாதான் உன்னை வீட்டில் தங்குறதுக்கு அனுமதிப்பேன் அப்படின்னு கண்டிச்சாராம். மறுநாள் வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த மகன் தந்தைக்கு 100 ரூபாய் கொடுப்பாராம். அந்த தந்தை பக்கத்தில் இருந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்குல அந்த 100 ரூபாயை எரிச்சிட்டு உள்ளே போய் சாப்பிட அப்படின்னு சொல்லுவாராம். மறுநாளும் மகன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது தந்தைக்கு 100 ரூபாய் கொடுப்பாராம். அந்த 100 ரூபாயையும் விளக்கில் காட்டி எரிச்சிருவாராம். 3வது நாளும் பையன் கொண்டுகிட்டு வந்த பணத்தை நெருப்பில் காட்டி எரிப்பாராம். உடனே அந்த மகன் தாவி வந்து அதை அணைச்சிருவானாம். அப்பா என்ன செய்றீங்க அப்படின்னு அலறுவானா. அதுக்கான தந்தை, இன்னைக்கு தான் நீ உண்மையிலேயே உழைச்சு சம்பாதித்து பணம் கொண்டுக்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட மகனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குமா. எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்பானா. உழைச்சி சம்பாதிக்காத பணம் நெருப்பில் எரிஞ்சு சரியா போகும்போது நீ கவலைப்படலை. அதுவே நீ உழைச்சி சம்பாதிச்ச காசாக இருக்கிறப்ப அது கருகி போகிறது உன்னால் தாங்க முடியல. ஆனால் தான் நீ துடிச்சு போயிட்டா. உடைப்போட அருமையும் பணத்தோட அருமையும் தெரிஞ்சதுனால இன்னைக்கு நீ சாப்பிட்ற சாப்பாடு கூடுதல் சுவையாக இருக்கும் என்று மடந்த முகத்தோடு அப்பா சொன்னாராம். நம்மளோட பிள்ளைகளுக்கு கல்வி மட்டும் இல்லை, உழைக்கவும் கற்றுக் கொடுக்கணும். அதுவும் பெற்றோர்களோட கடமை. உழைப்பின் அருமை சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். உழைப்போட அருமை தெரிஞ்ச எந்த மனிதனும் மனதாலும் உடதாலும் போகவே மாட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னொரு நாள் இன்னொரு கதையோட வரேன். பாய்.